தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவருடைய வழிகளிலே உங்களை நடத்துவாராக. இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Daniel chapter 1 verse 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தனாக கண்டார். இவே ராஜா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா தானியேலையும் அவருடைய அந்த நண்பர்களையும் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம், அந்த தேசத்தில் இருந்தவர்களை பார்க்கலாம், அவர்கள் 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதை வாசிக்கிறேன். Daniel chapter 1 verse 20. And in all matters of wisdom and understanding, about which the king examines them, he found them 10 times better than the magicians and astrologers who were in his realm. தமிழை பார்க்க ஆங்கிலத்திலே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற மஜிக் பண்ணுகிறவர்களை பார்க்கலாம், வான சாஸ்திரிகளை பார்க்கலாம். அதாவது இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் ரெம்ல ஆப்ரேட் பண்ணுகிற அவர்களை பார்க்கலாம். யார் யார் அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். தானியேலும் அவருடைய நண்பர்களும் 10 மடங்கு சமஸ்தராயிருந்தார்கள். 10 மடங்கு அவர்களை விட பெட்டர் தென் 10 மடங்கு பெட்டராக இருந்தார்கள். 10 மடங்கு மேலாக ஞானமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கார், நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை பிரவேசிக்கிறதுக்குரிய அந்த கீஸை எங்களுக்கு கொடுக்கிறார். அவரே ஆவிக்குரிய மண்டலங்கள் நாங்கள் பிரவேசிக்கிறதற்கு வாசலாக இருக்கிறார். நம்மை பிரவேசிப்பதற்கு அந்த கீஸை கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அதை சரியாக உபயோகிப்பதில்லை. ஆனால் பிசாசு கூலியம் சேர்க்கிறவர்கள் அவர்கள் அந்த சரியான வாசலால் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அவர்கள் பிசாசு என்ற அந்த வாசலால் அவர்கள் உட்பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எப்படி அந்த கீஸை யூஸ் பண்ணுவது என்று தெரியும். எப்படி ஆவிக்குரிய மண்டலங்களே காரியங்களை நடப்பிக்க வேண்டும், ஆவிக்குரிய அந்த ஞானம் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக செயற்பட வேண்டும், அவர்கள் சரியாக அந்த சாவிகளை உபயோகிக்கிறார்கள். இன்றைய நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த கீஸை உபயோகிப்பதற்கு, ஆவிக்குரிய மண்டலங்களை செயற்படுவதற்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாராக. எப்படியாக தானியேலுக்கு அவருடைய நண்பர்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்தாரோ வேதம் சொல்லுகிறது. தானியேல் அவர்கள் நண்பர்களும் எப்படியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். எந்த காரியத்திலும் தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் இதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னார். கர்த்தர் இந்த கிருபையை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுத்த தேவன் எங்களுக்கும் இந்த காரியத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களை ஆப்ரேட் பண்ணும்படியாக, சரியான கீஸை நாங்கள் உபயோகிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலிருந்து நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இது நமக்கு பிள்ளைகளுடைய அப்பம். இப்படியாக செயற்பட வேண்டும், நாங்கள் செயற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு தன்னை சேவிக்கிறவர்களை, தன்னுடைய ஊழியக்காரர்களை அந்த காரியத்தில் நன்றாக அவன் நடத்துகிறான். அவர்களும் நன்றாக அந்த காரியத்தை செய்கிறார்கள், சரியான கீஸை உபயோகிக்கிறார்கள். என்ன காரியத்தை செய்தால் என்ன காரியம் நடக்கும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஊர்ல இருக்கிற விச்சை பார்க்கலாம், ஓலாக்கை பார்க்கலாம், யார் யார் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெம்ல ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்க்கலாம் 10 மடங்கு சமத்தர்களாக நாங்கள் இருக்கும்படியாக அவர்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் எங்களுக்கு எதிராக வராதபடி நாங்கள் அதற்கு முன்பாக அவர்களுக்கு மேலாக செயற்படும்படியாக கர்த்தர் இந்த நாளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. எங்கள் மீது நாங்கள் கோபப்பட்டுக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் மீது நாங்கள் கோபப்பட்டுக் கொள்ள வேண்டும். நாங்கள் இப்படி இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாக வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், அவருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு மேலாக இவர்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே கிரியை செய்து எங்களை அழிப்பதற்காக, உங்களை கெடுதல் செய்வதற்காக இவர்கள் இந்த காரியங்களை செய்ய முடியாது. இன்றைய நாளிலிருந்து கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆகாப்பை எலியாவின் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா
அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்னாக அவன் ஓடிப்போனான் என்று சொல்லப்பட்டிருக்க. கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினா அதே காரியத்தை கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு கொடுப்பாராக. எங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய மண்டலங்களை செயற்படுகிற அத்தனை காரியங்களை நாங்கள் முறையடிக்கத்தக்கதாக, அந்த காரியங்களுக்கு மேலாக நாங்கள் காரியங்களை செய்யும்படியாக, அல்லது அவர்கள் செய்ய காரியங்கள் அவர்கள் சரியாக போட்டு திறப்பை போட்டு திறந்து எங்களுக்கு எதிராக செய்ய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்கும்படியாக அதே ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அவர்களை விட 10 மடங்கு நாங்கள் சமத்தர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரத்திலே கேட்க வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு கொடும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, தானியேல் காரியங்களை கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற காரியங்களை நாங்கள் வேதம் முழுவதும் பார்க்கலாம். யோசுவாவுடைய காரியத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த கிபியோன் மக்கள் வரும்போது அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் அவர்களிடத்திலிருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான், சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற மனுஷனாயிருந்தார். நாங்கள் விசாரிக்கும் போது கர்த்தர் நமக்கு இனிமேல் பதில் கொடுப்பாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியப்படாதபடிக்கு இந்த மறை பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தின் தரிசனத்திலே தானியேலுக்கு மறை பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ராஜா சொல்லிவிட்டார், எனக்கு சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அங்கிருந்த யாருக்கும் அந்த சொப்பனத்தை சொல்ல முடியாது. அவர்கள் சொன்னாங்க, சொப்பனத்தை சொல்லி நாங்கள் அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறோம். ஆனால் தானியேல் அந்த காரியத்தை அறிந்த போது தன்னுடைய நண்பர்களுக்கு பரலோகத்தில் தேவனத்தில் இரக்கம் பெறுவதற்காக தன்னுடைய நண்பர்களுக்கு அதை அறிவித்தார். இப்படியாக நமக்கும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் அளிப்பி தருவாராக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆண்டவரத்தில் ஜெபித்து இரக்கத்தை பெறுவதற்கு, நம்பி காரியங்களை சொல்லி ஜபிக்கக்கூடிய ஜனங்களை, உண்மையாக எங்களோடு சேர்ந்து ஜபிக்கிற ஜனங்களை தானியேலுக்கு கொடுத்து தேவன் எங்களுக்கும் கொடுப்பாராக. அப்படி அவர்கள் கேட்கும் போது, அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜபிக்கும் போது, அந்த காரியத்தை கேட்கும் போது அவனுக்கு ராக்கால தரிசனத்தில் சொப்பனத்திலே அந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். இதே போலத்தான் பிரியமானவர்களே, இன்றைய நாள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரத்திலே கேட்கும் போது, ஆண்டவர் இந்த சம்பவம் ஏன் நடக்கிறது அல்லது என்ன காரியம் நாங்கள் அவரிடத்தில் விசாரிக்கும் போது எங்களுக்கும் அவர் சொப்பனத்தில் தரிசனத்தில் காரியங்களை வெளிப்படுத்துவாராக. வேதம் சொல்லுகிறபடி யோவேல் 2ஆம் அதிகாரம் இந்த காரியத்தை பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம். இதற்கு பின்பு மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்களாமே. இப்படியான அந்த ஆவி நம்மீது ஊற்றப்படுவதாக. அந்த ஆவிக்குரிய ஆவியானவர் அந்த கிருபை எங்களுக்கு கொடுப்பாராக. காரியங்களை நாங்கள் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் எங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்துவாராக. அது மட்டுமல்ல, உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாக. அப்படியாக கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அன்று தானியேல் எல்லாரையும் பார்க்கலாம். அந்த தேசத்திலே மகிஷியனை பார்க்கலாம், வானசாஸ்திரிகளை பார்க்கலாம், யார் யார் ஸ்பிரிச்சுவல் ரேம்ல ஆபரேட் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் பார்க்கலாம். 10 மடங்கு அவர்கள் சமத்தர்களாக இருந்தார்கள். அதே காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. உண்மையா நாங்கள் தான் அதற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளால் அந்த காரியங்களுக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாவதாக. எங்களை சுற்றிலும் எங்களுக்கு எதிராக ஆவிக்குரிய மண்டலங்களை செயற்பட்டு கொண்டிருக்கிற பிசாசுடைய அந்த ஊழியக்காரர்களை பார்க்கலாம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் 10 மடங்கு சமத்தர்களாக இருக்கும்படியாக நாங்கள் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக, சொப்பனங்களை காணும்படியாக, வரும் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, பிசாசு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக, அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக நாங்கள் செயற்படும்படியாக, எப்படியாக ஆகாப் அவருடைய ரதத்துக்கு முன்பாக எலியா ஓடினது போல நாங்கள் முந்தி செயற்படும்படியாக
அப்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இது பிள்ளைகளுடைய அப்பா. இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. பிசாசுடைய ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். நாங்கள் அதிகமாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் இப்படியாக இருக்க முடியாது. உங்கள் மீது நீங்கள் கோபப்பட்டுக் கொள்ளுங்கள், என் மீது நான் கோபப்பட்டுக் கொள்கிறேன். நாங்கள் இப்படி இருக்க முடியாது. நாங்கள் 10 மடங்கு மேலாக பிசாசுடைய ஊழியக்காரர்களுக்கு மேலாக நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் தான் அதுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காணும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் காணும்படியாக சொல்லுங்கள். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஒரு மாற்றத்தை காணும்படியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியத்திலும் எனக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிறான் என்று சொல்லியிருக்கபடியாக அப்படியான கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலிருந்து நமக்கு கொடுப்பாராக. அப்படியாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.